அதிகமா வருது. கடைசி சான்ஸ் இந்த பக்கம். தரமான சம்பவம். இந்த பசங்களுக்கு பேசுறதுனால எனக்கு எப்பயுமே கொஞ்சம் பயம். ஏன் பயம் தெரியுமா? ஒரு முறை ஒரு ஸ்கூலில் அப்படி தான் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் நல்லா 1 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டேன் பசங்களை. முடித்த உடனே பசங்கள்ட்ட பார்த்து ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கடான்னு. பசங்க என்னை பார்த்து, ஃபாதர் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுவீங்களான்னா. கேள்றா, எந்த கேள்வினாலும் கேட்டா. டேய், எவ்வளோ பெரிய கேள்வினாலும் பதில் சொல்லுவேன்னு. அவன் கேட்ட கேள்வி இதாங்க, ஃபாதர் இது விஜய் வீடு. யார் வீடு? இப்படியே ஒழுங்காக படிச்சிங்கன்னா கேட்குற கேள்விகள்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு. இது யார் வீடு? இது அஜித் வீடு. இது யார் வீடு? இது சிவகார்த்திகேயன் வீடு. யார் வீடு? இது யார் வீடு? இது யார் வீடு? இது யார் வீடு? இப்படியே மற்ற பாடம்லாம் படிச்சிங்கன்னா 100க்கு 100 வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கேள்வி அது இல்லை. பையன் என்ன கேட்டான், அப்போ இது யார் வீடு ஃபாதர்னா. ஃபர்ஸ்ட் வீடு இது யார் வீடு? என்னடா பசங்க நீங்களா? இது யார் வீடு? இது யார் வீடு? அப்போ இது யார் வீடுனா உடனே நான் யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்ச நடிகர் சொல்லலான்ட்டு ரஜினி வீடு என்ன அடப்பாங்க ஃபாதர் அப்படின்ட்டான். ஐயோ வேற யாராவது சொல்லலாம், விஜயகாந்த் வீடு அப்படின்னா. ஆட போங்க ஃபாதர், என்ன ஃபாதர் தப்பு தப்பாவே சொல்றீங்கன்னா. கடைசி சான்ஸ் ஃபாதர்னா உடனே நான், இது யார் வீடு? விஜய் வீடு. இது யார் வீடு? அஜித் வீடு. இது யார் வீடு? சிவகார்த்திகேயன் வீடு. ரைட்டு, இப்போ சொல்றேன்டா டேய் அப்படின்னு. தனுஷ் வீடுன்னா அதுக்கும் ஃபாதர் உங்களுக்கு முட்டை தான் ஃபாதர் மார்க்குட்டான். என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க, நம்ம போய் டாக் கொடுக்க வந்தவங்களையே தண்ணி காட்டுறானுங்களே பசங்கன்னு. அப்புறம் யோசிச்சுட்டே நீங்களே சொல்லுங்கடான்னு. அப்போ அந்த பையன் வாண்டு பையன் இந்த மாதிரி இருப்பான். அவன் எழுந்திரிச்சு சொல்றான், ஃபாதர் இது யார் வீடு? இது யார் வீடு? இது யார் வீடு? அப்பனா இது சிவகார்த்திகேயனுடைய பக்கத்து வீடுன்னா. அன்னையோட நிறுத்திட்டேன் இந்த பசங்கள்கிட்ட பேசுறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கண்டா அப்பான்னு. இப்போ யூபிலி யூபிலி யூபிலின்னா 4 பேர் இட்லி இட்லி இட்லிங்கிறான். மாற்ற முடியுமா? அவங்கள மாற்ற முடியுமா? ஓகே, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரே ஒரு வேர்டு வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும்னா அந்த அருமையான வார்த்தை வந்து யூபிலி. சொல்லுங்க பாப்போம், யூபிலி. அப்படியே பக்கத்தில் இருக்கிறனுடைய கன்னத்தை தொட்டு யூபிலி யூபிலி யூபிலி. அடேங்க அப்பா, வெரி குட் வெரி குட் வெரி குட். கவனிங்க, இப்ப பாருங்க கண்ண கவனி. இப்ப நான் ஒரு 10 விஷயம் தான் சொல்லி தர போறேன். ஏன்னா 10 நிமிஷம் தான் டைம் சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி 6 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. சரியா? அதனால கவனி. இப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் ஜூபிலி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிசன் லிசன் லிசன். இந்த செய்தி முடிச்சுட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 50 ரூபாய் பரிசு. ஐயோ 50 ரூபாடா! 5 பரோட்டா வாங்கி அப்படியே தனியா சாப்பிடலாம். யார் யாரெல்லாம் ரெடி? யார் யாரெல்லாம்? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்ப எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். கவனிப்பீங்களா? கவனிப்பீங்களா? வெரி குட். முதல் விஷயம், யூபிலி அப்படின்னா வந்து அது ஒரு கொண்டாட்டம். என்னது? எதுல இருந்து கேள்வி கேட்பேன்னு தெரியாது, நல்லா நோட் பண்ணிட்டு வரணும். சின்ன சின்ன கேள்வி தான் இருக்கும். யூபிலி அப்படின்னா ஒரு கொண்டாட்டம். இந்த யூபிலி வந்து எந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா ஒரு எபிரேய சொல். இங்கிலீஷ்ல வந்து ஹீப்ரூ வேர்ட் யோபெல். யோபெல் என்னது? யோபெல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? காலிங் பெல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஆபெல் காலிங் பெல், யோபெல். யோபெல் ஞாபகம் வச்சுக்குவீங்களா? அப்ப யூபிலி எந்த வார்த்தையிலிருந்து வந்தது? யோபெல் அப்படிங்கிற வார்த்தை. இந்த யோபெல்ங்கிற வார்த்தை வந்து எதனுடைய அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இந்த ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஆட்டுக்கு கொம்பு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆட்டு கொம்பெல்லாம் யோசிக்காதீங்கடா, அது மிளகா சைஸில் இருக்கும். அந்த ஆடு இல்லை. மவுண்டன் கோட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய கொம்பு இருக்கும், அப்படியே வளைஞ்சு இருக்கும். அந்த கொம்பை ஆதி காலத்தில் இஸ்ராயல் மக்கள் வந்து எக்காலமா பயன்படுத்துவாங்க. என்னவா பயன்படுத்துவாங்க? அப்படியே வச்சு ஊதுவாங்க. அது எக்காலமா பயன்படுத்தி
இந்த ஆண்டை கொண்டாட்டமாக அறிவிக்க பயன்படுத்தினாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யூபிலி எந்த வார்த்தையிலிருந்து வந்தது? என்னடா எல்லாரும் சொல்ல நம்மள்ட்ட 50,000 ரூபாய் வேணும் மாட்டேங்குது. ரைட், ஓகே. யோபெல்ங்கிற வார்த்தை, அந்த யோபெல்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? என்ன கொம்பு அது? மாட்டு கொம்பா? ஆட்டு கொம்பு. வெரி குட். அந்த ஆட்டு கொம்பை வச்சு என்ன பயன்படுத்தினாங்க? பயங்கரண்டா. எக்காலம் ஊதி இருக்கிறாங்க. அதுல ஊதி தான் இந்த யூபிலியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த யூபிலி பற்றிய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் ஃபுல் டீட்டெயில் இடம்பெற்றிருக்கிறது. எந்த புக்கில்? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பின்னாடி சத்தத்தையே காணுமே. ஃபாதர், வேற எவனுக்காவது 50 ரூபா வாங்கட்டும் ஃபாதர், அவன்கிட்ட இருந்து 2 பரோட்டாவை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உக்காந்துருக்கலாம். வெளில ஓடி போயிடு. அப்போ எந்த புக்கில் இருக்குது அது? பழைய ஏற்பாடு. எந்த புத்தகம் பழைய ஏற்பாட்டில்? சூப்பர். லேவியர் புத்தகம் 25வது அதிகாரத்தில் இந்த யூபிலி பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. சரி, இந்த யூபிலியில் என்னென்ன கடவுள் என்னென்னலாம் செய்கிறாருன்னு பாருங்க. மொத விஷயம் நல்லா வச்சுக்கோ. காலாண்டு தேர்வு யார் தருவா? கவர்மெண்ட் தரும். யூபிலியை யார் தருவா? டே, நீங்களாம் வேற லெவல்ரா. டே, ஜோரா கரங்களை தட்டுங்கடா. வெரி குட், வெரி குட், வெரி குட். அரையாண்டு தேர்வை யார் தருவா? வர்ற வெள்ளிக்கிழமை லீவு யார் விட்டா? வெரி குட். அப்ப யூபிலியை யார் தருவா? கடவுள் தந்த ஆண்டு இது. ரொம்ப சூப்பர். கடவுள் தந்த ஆண்டு இது. இன்னைக்கு எத்தனை நாள் பொங்கலுக்கு லீவ் விட்டுருக்காங்க? செம்ம. எல்லாம் ஜாலியா? என்ன பண்ண போறீங்க 6 நாளும்? நல்லா தூங்க போறீங்களா? என்னடா பண்ண போறீங்க? படம் பார்க்க போறீங்களா? சாயந்தரம் 6 மணிக்கு என்ன படம் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். எங்கடா பிறந்தீங்க? டே மக்கா, எல்லாமே டீட்டெயிலா வச்சிருக்கிறீங்களாடா. செம்மடா. டே, வெரி குட். இப்ப இந்த 6 நாள் நல்லா சந்தோஷமா ரெஸ்ட் எடுத்து ஜாலியா இருப்பது போல கவனி, கடவுள் கொடுத்த இந்த யூபிலி ஆண்டுலையும் நம்ம சந்தோஷமா ஓய்வெடுத்து ஜாலியா இருக்கணும். அப்ப இந்த வருஷத்தை இங்க பாரு. ஐயோ, அரையாண்டு தேர்வு வருது, முள்ளாண்டு தேர்வு வருது, டீச்சர் என்ன அடிக்கிறாங்களே, இவன் என்ன கிள்றானே அப்படின்னு சோகமா இல்லாம இந்த வருடத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். இருப்பீங்களா? இருப்போமா? ஏன் அப்படின்னா கவனி, ஏன் அப்படின்னா இந்த யூபிலி ஆண்டு யார் கொடுத்தது? வெரி குட், வெரி குட், வெரி குட். கடவுள் கொடுத்தது. இந்த ஆண்டு வந்து ஒரு தூய ஆண்டு. ஏன் தூய ஆண்டு? கடவுள் கொடுக்கிற எதுவுமே தூயதா இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? கடவுள் கொடுத்த இந்த தூய ஆண்டுல நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இதான் ரொம்ப முக்கியம். இப்ப பரீட்சை எழுதுறோம். பரீட்சை எழுதின உடனே என்ன வரும்? மார்க் எவ்வளோ வரும்? எவ்வளோ மார்க் வரும்? நான்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, ஃபாதர் டைம் ஆனால் எனக்கு சொல்லிடுங்க, டைம் ஆனால் சொல்லிடுங்க. நானும் அந்த காலத்தில் இந்த எங்கள் ஃபாதர் உங்கள் பங்குசாமியார் இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட தான் நாங்கள்லாம் மார்க்கை வாங்கிட்டு போய் ரேங்க் கார்டை காமிச்சா அடி, ஒவ்வொரு ஃபெயிலானால் பயங்கரமாக அடிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற தலையெழுத்து எப்படின்னா, 8வது வரைக்குமே எனக்கு என்ன பிரச்சனைனா, இங்கிலீஷில் பாஸ் ஆனால் சயின்ஸில் ஃபெயில் ஆகி போயிடுவேன், சயின்ஸில் ஃபெயில் ஆனால் இங்கிலீஷில் பாஸ் ஆகிடுவேன். நம்ம கூட யார் யார் அந்த மாதிரி இருக்கிறான்? கரங்களை தட்டுறா. நம்ம ரேஞ்சில் இருக்கவங்க யாருமே இல்லையா? தட்டுறா தட்டுறா, கூட நில்லுகடா, கூட நில்லுகடா. பயங்கரடா, பயங்கரடா. ஒரு முறை சயின்ஸில் கேளு கதையை, என் சோக கதையை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நம்மலாம் மார்க் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் மார்க் இது கொடுக்குறாங்க, பேப்பர் கொடுக்குறாங்க. அரையாண்டு தேர்வு முடிஞ்சோடனே போன உடனே முத நாள் நம்ம என்ன பார்ப்போம்? டீச்சருடைய பேக்கை பார்ப்போம்.
ஐயோ இந்த அம்மா கொண்டு வந்திருக்குதா பேப்பர் கட்டை அப்படின்னு பார்ப்போம். பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? வெரி குட். பேப்பர் கட்டை எடுத்த உடனே கையில் கொடுப்பாங்க எல்லாருக்கும். மார்க்கை வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம்? பக்கத்தில் இருக்கிறவனை பார்ப்போம், அவன் எவ்வளோடா மார்க் வாங்கியிருக்கான். நமக்கு 54, அவனுக்கு 63ன்னு வச்சுக்கோங்க ஆயிடும் மூஞ்சி. ஆமாவா இல்லையா? ஏண்டா பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு நைஸாக எழுதியிருக்கிறானே பையன் அப்படின்னு. நமக்கு 54, அவனுக்கு 33. அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் பாருங்க. என்னமோ வானத்தையே வளைச்ச மாதிரி. உடனே நம்ம அடுத்து ஒரு காரியம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம்? உடனே உக்காந்து கூட்டுன்னு கூட்டுவோம். மார்க்கை ஃபுல்லாக உட்காந்து கூட்டுவீங்களா கூட்ட மாட்டீங்களா? அப்படியே ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2, 3, 4, 5, 6. ஐயோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. 2, 3, 4ன்னு போட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி நான் சயின்ஸில் பார்த்தா 35 மார்க் எனக்கு போட்டிருந்தார் வாத்தியார். கூட்டி பார்க்குறேன், கூட்டி பார்த்தா 35 வந்திருக்குது கூட்டுத்தொகை. உடனே என்ன பண்ணுவோம்? டேய் ஏதாவது கூட்டல் தொகை இருந்தால் லைனில் வாங்கடா. அங்கே போனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் லைனில் நிற்கிறான். 98 வாங்கிட்டேன், 2 மார்க்கு அழுவுறான். ஆட பாவி, 98க்கு போய் இந்த அழுவுறாளேன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு அடுத்து நான் எவ்வளோ மார்க்? நம்ம மார்க்கு டேய் 35 உத வாங்குவீங்க. 35 அப்படிலாம் எவ்வளோ போடணும்? டேய் எங்கேயோ போயிட்டீங்கடா நீங்களா, பயங்கரடா. 36 போடணும்னு நான் லைனில் நிற்கிறேன். சாருக்கிட்ட போனேன். போனவொடனே என்ன அப்படின்னார், சார் 35 சார், அரை மார்க்கு போடுங்க சார், 36 ஆயிடும் சார் அப்படின்னேன். அப்படியே என்னை பார்த்து ஓங்கி விட்டார் ஒரு அரை. இந்த அரை தாண்டா உனக்கு கிடைக்கும், உன் ஒரிஜினல் மார்க் 27 தான், ஏதோ பாவம்னு அங்கங்கே அரை போட்டு தாண்டா உன்னை தேர்த்தி இருக்கிறேன்னாரு. வாங்கிக்கிட்டு ஒடியாந்துட்டேன். நம்ம இப்போ மார்க்கு இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு ஒரு பரீட்சை எழுதுனாலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமே. இந்த ஆண்டில் நம்ம ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கடவுள் கொடுத்த ஆண்டுனா ஒரு பரீட்சை எழுதுனாலே மார்க் வருதுன்னா, இந்த ஆண்டில் நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல கவனி, ரொம்ப ஆழமான கருத்து. இதை மட்டும் உள் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, இன்னைக்கு ப்ரோக்ராமே ஓவர். நம்ம இழந்தது எல்லாம் மீண்டும் கிடைக்கும். ஜோரா கரங்களை தட்டலாமா? நம்ம இழந்தது எல்லாம் மீண்டும் கிடைக்கும். ஃபாதர் நான் பென்சிலை 2 வருஷத்துக்கு முன்னால் தொடச்சிட்டேன், அது கிடைக்குமா ஃபாதர் அப்படின்னா தொடப்ப கட்டையில் அடிதான் கிடைக்கும். இழந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பொருள் அளவில் இல்லை. அழகா ஒரு பையன் சொன்னான், கடவுள் கொடுத்த ஆண்டுனா என்னவா இருக்கும்? அது பொருளா இருக்குமா இல்ல? சூப்பர், ஜோரா கரங்களை தட்டுறான் அவனை. வாடா கண்ணு, வாடா 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 வாடா, நீ தாண்டா மேட்டூர் வட்டாரத்தினுடைய டோமினிக் சாவியோ. வா மேலே ஏறு, மேலே ஏறு. நீயே பேசிடுறியா மீதி எல்லாம்? இது என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டை யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. அப்பா அடுத்து கடவுள் என்ன கொடுப்பார்? அருள். கடவுள் பாருங்க, சூப்பரா. அவனுக்கு ஜோரா கரங்களை தட்டுங்க. இது ஒரு யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டு கடவுள் கொடுத்த ஆண்டு. மகிழ்ச்சியா இருக்கிற இந்த ஆண்டுல நம்ம இழந்தது எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் போனோடனே அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா போயிட்டு வந்தீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் யூபிலி ஆண்டை கற்றுக்கிட்டோம்மா. யூபிலி ஆண்டா? யூபிலி ஆண்டில் என்னடா கிடைக்கும்? அம்மா அப்பா, நம்ம இழந்த எல்லாமே கடவுள் மீண்டும் தருவார். ஜோரா சத்தமா சொல்லுங்க பாப்போம். இத நாம் இழந்த அனைத்தையும் கடவுள் மீண்டும் கொடுப்பார். திரும்ப சொல்லுங்க பாப்போம். நாம் இழந்த அனைத்தையும் 10ல நாம் இழந்த அனைத்தையும். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப இந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு தீம் வைக்கணும். இப்போ நம்மளாம் டான்ஸ் ஆடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தீம் வச்சுட்டு ஆடுறோமா இல்லையா? இப்போ வரீங்க ஆர்சி செட்டிப்பட்டி பங்கு, பூமன் ஒரு பங்கு, அது மாதிரி ஒரு தீம் இருக்குதா இல்லையா? ஒரு டைட்டில் இருக்குதா இல்லையா? அது மாதிரி கவனிங்க. யூபிலிக்கு போப்பாண்டவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கார். அந்த தலைப்பேர் என்ன? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். தமிழ்ல வந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இப்ப எதிர்நோக்குனா என்ன ஃபாதர்? அது என்ன ஏதோ கொட்டைப்பாக்கு மாதிரி இருக்குது பேரு. எதிர்நோக்குனா எனக்கு ஒண்ணுமே புரியலன்றவன் கை தூக்கு பார்ப்போம். 5 பேர் இருக்கிறான். மீதி எல்லாம் புரிஞ்சிருச்சா எதிர்நோக்குனா என்னன்னு? சரி, இப்ப நான் கேட்குற கேள்வி, எவ்வளோ பேருக்கு நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியும்? எதிர்நோக்குனா என்னன்னு தெரியும்? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் யார் சொல்லுவா? யாராவது சொல்லுவீங்களா? சொல்றவங்களுக்கு 500 ரூபா பரிசுடா. 500 ரூபாடா, இப்பவே. நம்பிக்கை, எதிர்நோக்கு. யார் சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டீங்களா? சரி, நானே சொல்லி 500 ரூபாய் நானே வாங்கிக்கிறேன். சொல்றா டேய், என்னடா நீ வேற லெவல்ரா டேய். வாடா. தர்ஷன் ஜேம்ஸ். ஓகே, ஜேம்ஸ் சொல்லு. எதிர்நோக்கு அப்படின்னா நம்ம இப்போ ஒரு இதை விரும்புறோம், அதை நம்ம அடையிறதுக்கு தான் அந்த எதிர்நோக்கு. நம்பிக்கை, அந்த எதிர்நோக்குக்கு நம்ம ஒரு நம்பிக்கையை வைக்கணும். சூப்பரா கரங்களை தட்டுங்க. இவனுக்கு இப்பவே நம்ம விஎஃப் ஃபாதர் வந்து 500 ரூபாய் பரிசை தருகிறார். ஜோரா கரங்களை தட்டுங்க. காசு, பணம், துட்டு, மணி, காசு, பணம், துட்டு, மணி, காசு, பணம். பத்தியா, இந்த மாதிரி தான் யோசிக்கணும். முதல்ல நல்லா கவனி. இப்ப நான் சொல்லிட்டு கரெக்டா இந்த பதில சொல்லிட்டீங்கன்னு வைங்கடா, அடுத்த 500 நம்ம வந்து மேட்டூர் பங்கு தந்தைகிட்ட இருந்து கொடுப்போம். ஆனா இந்த முறை மேட்டூர் பங்கு தந்தையே 500 ரூபா தர போறாரு. விமல் ஃபாதர்ட்ட இருந்து இல்ல. ரெடியா? இங்க பாரு, கவனி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மேட்டூர் சாமியிட்ட இருந்து 500 ரூபாய் இன்னைக்கு நம்ம புடுங்கறோம். டேய், பொங்கல் வருதுடா, பொங்கல் வருது, விட்டுறக்கூடாது. கவனி. ஃபெய்த் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நானே இந்த டெஃபினேஷன் ரொம்ப நாளாக குழப்பிட்டு இருந்தது. பிஷப் சிங்கராயன் வந்து போன முறை புத்தாண்டு திருப்பலி வந்து ஆர்சி செட்டிப்பேட்டில் வச்சார். எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொன்னார். அதிலிருந்து தான் நானே கற்றுக்கிட்டேன். ஃபெய்த் அப்படின்னா அவர் சொன்னார், இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒரு இடத்துக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸு பிடிச்சி தான் அந்த இடத்துக்கு போகணும். அப்போ பஸ்ஸு வரும் 10 மணிக்குன்னு வீட்டில் இருந்து கிளம்பி போகிறோம் பத்தியா, ஒரு நம்பிக்கை. இதுதான் வந்து ஃபெய்த்து. வீட்டில் இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோமா, அதுக்கு முன்னாலவே நம்ம டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி டிரைவர் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோமா? நமக்கு தெரியும் 10 மணிக்கு அந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் பத்தியா. அதனால் கிளம்பி போகிறோம் பத்தியா, அதுக்கு பேர் நம்பிக்கை. 500 ரூபா நல்லா ஞாபகம் வச்சுக்க, அதுக்கு பேர் நம்பிக்கை. எதிர்நோக்குனா என்ன? அங்கே போய் நிற்கிற 10 மணிக்கு, ஆனால் பஸ்ஸு வரல. மணி 10:05 ஆச்சு, 10:10 ஆச்சுடா, 10:15 ஆச்சுடா, பஸ்ஸு வரல. வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியதானே? இருந்தாலும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிற. ஏன் நிற்கிற? எப்படியும் பஸ்ஸு வரும்னு நிற்கிற பத்தியா. இதுக்கு பேர் தான் எதிர்நோக்கு. சிம்பிளா இருக்கா? அப்ப கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு நீ வச்சிருக்கிறது நம்பிக்கை. இங்கிலீஷ்ல சொல்றேன் பாரு, ஃபெய்த்னா பிரசன்ட் கன்விக்ஷன் அபவுட் த பிரசன்ட். ஹோப்னா பிரசன்ட் கன்விக்ஷன் அபவுட் த ஃபியூச்சர். புரியுதா? இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ்லாம் பாரு, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிரசன்ட் கன்விக்ஷன் அபவுட் த பிரசன்ட். இப்போ இங்கேருந்து எழுந்திருச்சு நான் பஸ்ஸுக்கு போகிறேன், 10 மணிக்கு அந்த பஸ்ஸு வருதுங்கிறது நம்பிக்கை. ஆனால் அங்கே போயும் நீ நின்றுட்டு இருக்கிற பாரு, லேட் ஆனாலும் பஸ்ஸு வரும்னு காத்திருக்கிற. ப்ரெசன்ட் கன்விக்ஷன் தான் அதுவும். ஆனால் அபவுட் த ஃபியூச்சர், அது எதிர்காலத்தை பற்றி இருக்கிறது. எனவே அதற்கு பெயர் எதிர்நோக்கு. இப்போ நான் சொன்னதை கரெக்டாக சொல்கிறவனுக்கு 500 ரூபாய் அப்படியே வரப்போகுது. யார் சொல்லுவா? எஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கை தூக்குனாங்க. வாங்க.
ஒடியா 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 முடிச்சுக்கோங்க. ஒடியா 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 சீக்கிரம் ஒடியா. சொல்லு பாப்பா. ஃபெய்த் அப்படின்னா ப்ரெசன்ட் கன்விக்ஷன் அபவுட் த ப்ரெசன்ட். ஹோப்னா ப்ரெசன்ட் கன்விக்ஷன் அபவுட் த ஃபியூச்சர். அது விளக்கம் விளக்கம். ஃபெய்த் அப்படின்னா ஃபாதர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம 10 மணிக்கு பஸ்ஸுனா நம்ம வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பி போய் அங்கே நிற்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது 10 மணிக்கு பஸ் வரும் அப்படின்னா கரெக்டாக பஸ் வந்துடுது அப்படின்னா நம்பிக்கை. இப்போ ஹோப் இது எதிர்நோக்கு அப்படின்னா 10 மணிக்கு போய் நிற்கிறோம், பட் பஸ் வரல. 10:15 ஆச்சு, பஸ் வரவே இல்லை. ஆனால் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும்ல, ஏன் நம்ம திரும்பி வராமல் இருக்கோம்? எதிர்நோக்கு. எப்படியும் பஸ் வந்துரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஜோரா கரங்களை தட்டுங்க. ஏய் பாருடா, 500 ரூபாடா. ஃபாதர் வாங்க ஃபாதர். ஃபாதர் கொடுங்க, சும்மா கொடுங்க, வாங்க. ஜோரா கரங்களை தட்டுங்க. பொன்விழா நாயகர் கையில இருந்து வாங்கினா 500 5 லட்சமா மாறுங்கன்னு. வெரி குட் வெரி குட் வெரி குட். பிளஸ் பண்ணி கொடுத்துருங்க. வந்தா எங்கிட்ட புடுங்கி போறாருன்னு பயந்து. வெரி குட் வெரி குட். ஜோரா கரங்களை தட்டுங்க. இப்ப பாரு, அடுத்து கூர்ந்து கவனி. ஒரே ஒரு நிமிடத்தோட டாக் முடிய போது. இந்த லோகோ, இதுக்கு பேர் தமிழ்ல லோகோக்கு என்ன பேர் தெரியுமா? லட்சணை. சொல்லுங்க. லட்சணை. லட்சணம். லட்சணம் தெரியுதா? உன் மூஞ்சி லட்சணம் தெரியுதா அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி வந்து இந்த யூபிலியினுடைய ஒரு முகமாக இருப்பது தான் லட்சணை. அதுக்கு இங்கிலீஷ்ல லோகோ. இது வந்து நம்ம போப் பிரான்சிஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கு அவர் வச்சிருக்கிற தீம் பேர் என்ன? பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். தமிழ்ல என்ன அதுக்கு பேரு? வேற லெவல்ரா ஜேம்ஸ். நீ எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு வைங்க, எத்தனை பேர் நிக்கிறாங்க அங்க? 4 பேர். அந்த 4 பேர் எதை குறிக்கிறாங்க தெரியுமா? மக்கள் 4 விதமா பேசுறத குறிக்கிறாங்களா? 4 திசையை குறிக்குது. உலகத்தினுடைய 4 திசை மக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, எல்லாரும் நம்ம பாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில இருந்து வந்திருக்கோம். எடப்பாடியில இருந்து ஒருத்தவங்க வந்திருப்போம், இந்தாண்ட தாரமங்கலத்துல இருந்து வந்திருப்போம், இந்தாண்ட கொங்கரப்பட்டியில இருந்து வந்திருப்போம், இந்தாண்ட பூமனூர்ல இருந்து வந்திருப்போம். நம்மளே இப்ப 4 திசையில இருந்து வந்தது போல இங்க 4 உலகத்தினுடைய 4 திசைகள். அதான் வந்து கலர். எல்லா மக்களும் ஒன்றிணைந்து நம்ம ஒரே பார்வையில யாரை நோக்கி போறோம்? யாரை பிடிச்சிட்டு இருக்கிறோம் பாரு? சிலுவையை பற்றிய வாழ்வு. சாமி ரொம்ப அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இந்த யூபிலி ஆண்டுல. அதுவும் எந்த அளவுக்குன்னா, சிலுவை பாருங்க மக்களை நோக்கி சாய்ந்திருக்கிறது. மக்களை நோக்கி சாய்ந்திருக்கிறது. அந்த மீட்பு நம்மை நோக்கி வருகிற காலம்தான் இந்த யூபிலி ஆண்டு. இது மீட்பின் காலம். மீட்பு நம்மை நோக்கி வருவதற்கான அடையாளமாகவே அது மக்கள் பக்கம் வளைந்து இருக்கிறது. அந்த சிலுவையை நம்பிக்கையாக கொண்டு, அந்த சிலுவை மீது பற்றி கொண்டு, சிலுவையோடு இணைந்த ஒரு வாழ்வை இந்த ஆண்டு முழுவதும் வாழ்றப்பத்தான் நம்ம இழந்ததெல்லாம் மீண்டும் நமக்கு கிடைக்கிற அருமையான ஆண்டு. என்ன ஆண்டு? யூபிலி. வெரி குட். திரும்ப அந்த கடைசியா அந்த யூபிலி 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 3 முறை சேர்ந்து சொல்லலாமா எல்லாரும்? எஸ், ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். டேய், யூபிலி யூபிலி யூபிலினா பண்றா? யூபிலி யூபிலி யூபிலி. டிஃபரன்ஸ் காமிக்கணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ so much. God bless you all.